ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் நான் என்னோடய மாமியாருக்காக ரொம்ப ஆசையாக அவங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி செஞ்சுருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணுறேன், அதே மாதிரி என்னோடய ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ரெசிபியாக இருந்தாலும் கொஞ்சம் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ரொம்ப வந்து பார்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குக்கரை வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட நிறைய சஜஷன் கேட்டேன். நிறைய பேர் வந்து இண்டஸ் வேலி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியில் ஒரு 2 லிட்டர்ஸ் குக்கரும் அதே மாதிரி டீப்பை வந்து ஃப்ரை பேனும் வாங்கியிருக்கேன். அண்ட் அவங்க பாக்ஸிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த குட்டி குக்கரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பேனும் வந்து தனியாக பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அதோட லெட்டரும் கொடுத்துருந்தாங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி. நாம் இன்றைக்கி வாங்கினது பார்த்திங்கன்னா 100% ஹெல்த்தியான குக்கர்ஸுங்க. இதில் கெமிக்கல் கோட்டிங்கில் கிடையாது. அதே மாதிரி 100% டாக்ஸின் ஃப்ரீ. இதுக்கு பார்த்திங்கன்னா ISO 9001 சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்கான குக்கர்ஸ் தான் இது. நம்ம வாங்கின இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ நீங்கள் வந்து கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கருக்கு ஹேண்டில்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம இதில் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் நான் குக் பண்ண போகிறேன். விவான பார்க் கூட்டு போயிட்டு வந்து இப்போ ஃப்ரெஷ்அப் பண்ணிடலாம். நல்லா சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டி விட்டு நல்லா தூங்குவான். நான் ரீசெண்ட் டேஸில் விவானுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மாமாத்தில் மில்கி சாஃப்ட் ஹெட் அண்ட் டோ வாஷ். இது நம்ம 2-in-1 ப்ராடக்ட்னு சொல்லலாம். நம்ம இதை வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி இருக்கும். அண்ட் வந்து கண் எரியாது குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த பாத் டைம் அப்படின்றத வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்ணெல்லாம் எரிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு அதெல்லாம் இருக்காது. ஸோ பாருங்கள், ரொம்ப வந்து சிரிச்சுக்கிட்டே நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா எந்த டாக்ஸின்ஸ்லாம் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் குழந்தைக்கு தாராளமாக நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் அண்ட் டோ வாஷ் பார்த்திங்கன்னா பேபியோட ஜென்டல் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரைனஸ் ஆகும்ல, அதெல்லாம் ஆகாமல் போஸ்ட் பாத்துக்கு அப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சப்பலாக இருக்கும். ஹெட் பாத் எடுத்ததுக்கப்புறம் நான் விவானுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மாமாத்தில் மில்கி சாஃப்ட் பாடி லோஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் செஞ்சுருக்காங்க. மில்க் ப்ரோட்டீன், ஓட்ஸ் அண்ட் வைட்டமின் இருக்கிறதுனால பேபியோட ஜென்டல் ஸ்கின்னை டீப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இந்த மாய்ஸ்சரைசரோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி இருக்கும். நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுங்க. நீங்கள் இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு பேபியோட ஜென்டல் ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்குது அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ. உங்களுக்கும் இந்த மாமா ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இல்லம் 2024 அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணி 20% ஆஃப் ஆன் மாமா சைட் அண்ட் ஆப்பை நீங்கள் பெற்றுக்கலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, மாமா பார்த்தீங்கன்னா 2025 1 மில்லியன் ட்ரீஸை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ ஒரு டைம் நம்ம அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறப்போ நம்ம பேரில் ஒரு மரக்கன்று நடப்படும். மாமா ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கால் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நியர்பை ஸ்டோர்ஸ்லேயே வந்துருச்சு. எங்கேயாவது மாமா ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டே டைம் வந்து 10:30 ஆகுதுங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எனக்கு சமைக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். மாமியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கேரளா ஸ்டைலில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடி, அப்புறம் கருணக்கிழங்கு வந்து இந்த ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும், தவா ஃப்ரை. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல். இதெல்லாம் வந்து பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணது இண்டஸ் வேலியோட குக்கர் தான். 2 லிட்டர்ஸ் ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப க்யூட்டாக நல்லா ஜம்முன்னு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ டியூரபிள் அதை பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு அந்த குக் ஆகிடும். அதே மாதிரி அடிப்பிடிக்குமோன்ற பயம் வேண்டாம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 40% டிஸ்கவுண்ட்டில் தாங்க வாங்கினேன். நீங்கள் ஆஷா 12 அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வாங்கணும்னு ஐடியா இருக்குன்னா மறக்காமல் இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இந்த குக்கர்லன்னு பார்த்தீங்கன்னா அதோட வெசல் தான். நார்மலாக பிளாக் வெசல் தான் கொடுப்பாங்க, பட் இதுக்கு வந்து ஆக்வா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பிளாக் வெசல் நடுவில் கொஞ்சம் இது ஸ்பெஷலாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குக்கர் வச்சுட்டேன். அதுக்குள்ளே கருணக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு பிஸ்கட் பதத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்மளுக்கு உடையாமல் வரும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அதாவது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வந்து உப்பு, புளி தண்ணி கலந்து அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை அப்படியே கோட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம வந்து தவாவில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மசாலா சேர்க்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் தூளோ இல்லை குழம்பு மிளகாத்தூளோ அதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து கோட் பண்ணி வறுத்தாலே போதும். நல்ல பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சமையல் மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே. நம்ம ஒருத்தருக்கு சமையல் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சமைச்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். தூம் நிறைய சமைச்சிட்டு அவங்க சாப்பிடல அப்படின்னா நம்மளுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு தான் எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மொறுன்னு பிஸ்கட் மாதிரி நல்லா கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
பெரியவங்களுக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் சாப்பாடு அந்த குவான்டிட்டியே கம்மியாயிடுது இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, விவானால கூட தான் சாப்பிட்றது இல்ல அந்த மாரி ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணி எடுத்துகிட்டு போறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சிட்டே இருக்கோம். நடுவுல வந்து ஒரு கப் காஃபி குடிச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் தெம்பு ஜாஸ்தியா வரும். கடகடன்னு வேலை செய்யணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை செய்யணும் அப்படின்றப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் லோடு இருக்கிற மாரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லா பிரிஸ்கா பூஸ்ட் வந்துரும் நம்மளுக்கு. இப்போ இந்த கூட்டுக்கு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், இது மூணுத்தையும் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சொரக்காய் கூட்டு தான் எனக்கு பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அரை சொரக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கடலை பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். பொதுவாக ஃப்ரைங் பேனில் இந்த மாதிரி வந்து கூட்டுலாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் வந்து டெப்த் கம்மியாக இருக்கும். பட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுனால டெப்த்தாக இருக்கிறதுனால கூட்டு சாம்பாரில் கூட அழகாக பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 4-5 விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து நம்மளுக்கு மேஷ் ஆகிடுச்சு. மத்து வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் கூட்டுக்கு அங்கங்கே கொஞ்சம் கடலைப்பருப்பு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பேனில் வந்து கடுகு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம் அண்ட் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்த பிற்பாடு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கூட்டு மிக்சர் அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாம், கொட்டிக்கலாம். பார்க்க தண்ணியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து நம்ம அந்த பேஸ்ட், அதாவது அந்த தேங்காய் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். ஸோ கரெக்டாக இருக்கும் தண்ணி அப்படின்றது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, தேங்காய், ஜீரகம், இது எல்லாத்தையும் அந்த மிக்சரை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே திக்காக நம்ம கல்யாண வீட்டிலலாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக கேரளா ஸ்டைலில் கூட்டு ரெடி ஆகிடும். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டியோட ரெசிபிங்க. எனக்கு அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி எது சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபின்னு அந்த கூட்டு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட ரெசிபி என்னது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க அதுவும் தெரியப்படுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி மட்டும் பிச்சு நம்ம அப்படியே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா கேரளா ஸ்டைல் கூட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் உங்களுக்கு கூட்டு பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் கோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது புடலங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சௌச்சவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் சொரக்காவும் அண்ட் கோஸும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான். எங்கள் மாமியாருக்கு நான் வைக்கிற தக்காளி ரசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். புளி தண்ணியை ஊற போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து 4 பழுத்த தக்காளியை கையிலேயே நசுக்கி நம்ம வந்து இப்போது அந்த தண்ணியோட சேர்த்து பிழிஞ்சிக்கணும். இதெல்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட நம்ம நல்லா கையிலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பழுத்த தக்காளியை மேஷ் பண்ணி அந்த புளி தண்ணியோடு கரைச்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொதிக்க விடுறப்போ ரொம்ப ரொம்ப அரோமாவும் ரொம்ப டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். தக்காளி நல்லா வந்து நம்ம இதில் வந்து கலந்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம், அதே மாதிரி சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து பேனை சூட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, அப்புறம் வந்து சீரகம், சாம்பாருக்கு வெந்தயம், ரசத்துக்கு சீரகம் சேர்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி மிக்சர் வந்து அப்படியே நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மணக்கும் தக்காளி ரசம், அதுவும் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பில் ஒன்றுமே சேர்க்கல, சாம்பார் பொடி மட்டும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா கார்னிஷிங் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடைசியாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டிங்கன்னா ஃபைனல் டச்சுக்கு பிரமாதமாக மணமாக இருக்கும். மறக்காமல் இந்த தக்காளி ரசத்தை இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் சில்லுன்னு குக்கும்பர் ரைத்தா, அதாவது வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் விதை ஃபுல்லாக எடுத்துருவேன். வெள்ளரிக்காய் பச்சடி வந்து நீர் கோர்க்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளக்க விதை எடுத்துடணும். ஸோ நான் எப்போவுமே விதை வைக்க மாட்டேன். ஸோ விதை எடுத்துகிட்டு நம்ம மேலே கூட பல்ப் மட்டும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, என்னதான் இருந்தாலும் மாமியார் அம்மா ஆக முடியாது இல்லையா? உண்மைதானே? அது கண்டிப்பாக உண்மைதாங்க. மாமியார் கண்டிப்பாக அம்மா ஆக முடியாது. ஆனால் நம்ம வந்து அம்மாவுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பாசம் கொடுக்குற மாமியாரும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப குடும்பம் பண்ணுற மாமியாரும் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, இல்லை கடவுளோட பிராப்தம் தான் சொல்லணும். நம்ம என்ன தான் நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் நம்மளை கரைச்சி கொட்டுற மாமியாரும் இருக்காங்க. நம்ம என்ன தான் வந்து சம்டைம்ஸ் நல்லா பார்த்துக்கலன்னா கூட நம்மளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாமியாரும் இருக்காங்க. ஸோ உங்கள் மாமியார் எந்த மாதிரி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அம்மாவும் மாமியார் ஒன்றும் கிடையாது, பட் 2 பேரும் ஈக்குவலாக ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணலாம் இல்லையா? நிறைய பேர் டைலாக் சொல்லுவாங்க, என்ன என் மாமியார் எனக்கு அம்மா மாதிரி. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், நம்ம அம்மாவை கோவத்தில் வந்து ஏன் இப்படி பண்ணுற,
உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்போம். பட் மாமியார் அப்படி கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லையா? பட் என்ன இருந்தாலுங்க மாமியார் நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் மாமியார்ன்றவங்க மாமியார் தான். அவங்களுக்கான அந்த மரியாதை அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அம்மான்றது தானே அம்மா தான். அதை நம்ம வேறு யாரையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளரிக்காலை வந்து கட்டி தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது தாளித்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு கொடுக்கலாம், சளி பிடிக்காது. நீங்கள் தயிரை வந்து பார்த்திங்கன்னா தாளித்து நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கனால கூட குழந்தைக்கு சளி பிடிக்காது. நிறைய பேர் வந்து தயிர் சாதம் ஊட்டினா சளி பிடிக்குன்னு நினச்சிப்பீங்களே, இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம், இது மட்டும் நல்லா தாளிச்சிட்டு நம்ம வந்து அந்த வெள்ளரிக்காய் பச்சடியை கொட்டிக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அப்படியே நீங்கள் கப்பலாக போட்டு சாப்பிடலாம். வெயிலுக்கெலாம் இனிமேல் நிறைய இந்த மாதிரி ரைத்தா பண்ணி சாப்பிடுங்க, குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், குக்கும்பர் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ லஞ்செலாம் பண்ணிவிட்டு பாக்ஸில் பேக் பண்ணி மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அண்ட் விவான் குட்டிக்கு மட்டும் இப்போ இங்கே ஊட்டிடுவேன். ஏன்னா அவங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், இவனை சேரில் வச்சு ஊட்டிடுவோம். விவானுக்கு வந்து முதல்ல மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணால் நம்மளோட டம்ளர் இருக்கும் இல்லையா, அதோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு நல்லா நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக மேஷ் ஆகிடும். மற்றலையும் மேஷ் பண்ணிக்கலாம், பட் சம்டைம்ஸ் அதை விட இது இன்னும் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு மேஷ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட மிக்சியில் போகிற அந்த மாதிரியே வருது. ரொம்ப வேறு நம்ம சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் மிக்சி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாஷ் பண்ண டம்ளரில் இந்த மாதிரி மற்ற மாதிரி நீங்கள் வந்து அடிப்பகுதியில் பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாகவும் சாப்பாடு இருக்கும், நல்லா மேஷ் ஆகும். நான் கூட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோட ரசம் விட்டு விவான குட்டி கலந்துட்டு, அதே மாதிரி நம்ம காய் பண்ணோம்ல அதில் ஒரே ஒரு பீஸ் வச்சு அவனுக்கு கூட்டி விட்டுருவேன். ஸோ விவான கூட்டி விட்டுட்டு நாங்களும் மாமியாரை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.